ஏவா வேலு கிட்டத்தட்ட திமுகவின் ஒரு கஜானா, ஒரு சின்ன கஜானா அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய இல்லங்களில் அவர் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் நபர்களுக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளால் பார்க்க முடியுது. அவருடைய பகுதியிலேயே ஒரு பிரிட்ஜு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்க்கலையா? அதுக்கு திமுக இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கா? அதை பற்றி ஜென்சி கிட்டே ஏதாவது பேசியிருக்கா? ஏன் பேசலை? அதே ஏவா வேலு போடாத சாலையை போட்டதாக கணக்கு காட்டியிருக்கிறாங்களே, அதை பற்றி திமுகவனுடைய ஜென்சி கிட்ஸ் பேசுவாங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது துறை சார்ந்த நடவடிக்கைன்னு சொல்கிறேன். ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறது, அதையும் சொல்லியிருக்காரு. அதில் பயங்கரமான ஒரு 4000 சில்லற பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. 370 பேர் தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, சம்திங் அதையெல்லாம் எடுக்க வேண்டியது. அதாவது பிரபா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு மாதத்துல இது எத்தனையும் நடந்துருச்சா? 300 பேர் தான் இருக்காங்கன்னா அப்போ இருக்க வேண்டிய எத்தனை ஆயிரம் பேர் ஏன் இல்லை? அது அவங்க நிறுத்தினதுக்கு யார் காரணம்? அது திமுகவினுடைய அரசு தானே பொறுப்பேற்கணும். அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொரு திட்டத்தின் வாயிலாக மக்களின் மனங்களில் இருக்கேன். நானே அங்கே போய் பாருங்க, உங்கள் அப்பாவை காணோம் இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்து இருக்கிறான். அப்பாவை காணோன்ற குட்டி கதையில் வரக்கூடிய கதையை தான் கோடிடுறேன்றதை சொன்னார். அவ்வளோ பதட்டமாக ஏன் உளுந்தடிச்சு ஓடுனீங்க? இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது. 32 துறைகளில் 16 பிரிச்சுக்கிட்டாங்க. உதயநிதிக்கு 16 துறைகளும், சபரீசன் அவர்களுக்கு 16 துறைகள் அப்படின்னு பிரிச்சுட்டு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இனிமேல் வரக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் அரசு பணியாளர்களாக கொண்டு வருவோம்னு எந்த இடத்துலையும் எந்த குறிப்பிடங்களும் செய்யணும். வாக்குறுதியெல்லாம் எந்த வாக்குறுதிகளும் கொடுக்கப்படும். திமுகவனுடைய ஜென்சி கிட்ஸினுடைய வேலை என்ன? நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, அது அதனுடைய வேலையும் நோக்கமும் என்ன? அண்ணா ஆரம்பித்தது திமுக, அண்ணாவுடைய பேரால் ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திமுக. அப்போ நீங்கள் தானே பேசணும், அதை பற்றி பேசுங்க. 40 நாட்கள் கூட ஆகாத ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுவும் விமர்சனம் என்ற பெயரில் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்வதை ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகாவினுடைய திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஒரு பரபரப்பு தமிழக அரசியல் களத்திலும் இல்லை, ஆந்திரா வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் கள சூழல் குறித்து பக்கத்து மாநிலத்தில் கூட பேசுகிறாங்க. சில விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்ஷியலாக போனதும் பார்த்தோம். இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம், மின்சார பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ மின்துறை அமைச்சர் திரு சிடி நிர்மல்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டு பல ஊழல்கள் நடந்திருக்கிறது, பலவிதமான சிக்கல்கள் மின்துறையில் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடந்தது மின்சாரத்துறையில்? இல்லை, இப்போ அதாவது கொள்முதல் செய்யப்பட்டதனுடைய மின்மாற்றிகளை கொள்முதல் செய்யப்பட்டதில் அடிப்படையில் தவறுகள் இருக்குன்றத ஏற்கனவே வெளியில் கொண்டு வந்தாச்சு. அறப்போர் ஜெயராமன் ஏற்கனவே இதை வெளியிட்டார், அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஜெயராமன் அவர்கள் அதை வெளியிடலை. அப்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அன்னைக்கு யார் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்றைய திமுக ஆளும் அரசு தான் இருந்துச்சு. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார். அப்போது அதற்கான பதிலை கடந்து வந்துட முடியாது இல்லையா? அந்த கேள்விக்கான பதில், அந்த கேள்வி அங்கேயே தானே நிற்கிது. அதற்கான பதில் நீங்கள் தரணும்ல. இன்னைக்கு அவர் எடுத்து சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட 7 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட மின்மாற்றிகள் இங்கே 12,50,000 ரூபாய்க்கு கோடிடப்பட்டிருக்குது. 24 நிறுவனங்களோ 26 நிறுவனங்களோ அதில் பங்கு கொள்கிறாங்க. 26 நிறுவனங்களும் ஒரே விலையை கொடுக்குறாங்க. 12,50,956 ரூபாவோ என்னவோ சொல்கிறாரு. அந்த ஒரே விலையை தான் 26 பேரும் கொடுக்குறாங்க. இது வியப்பா இல்லையா? அப்போது இது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, அத்தனை நிறுவனங்களுக்கும், அந்த 26 29 நிறுவனங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. நீ 10 வாங்கி கொடு, நீ 20 வாங்கி கொடு, நீ 50 வாங்கி கொடுன்னு சொல்லி ஒரே நிறுவனத்துக்காக ஒதுக்காம தனித்தனியாக எல்லா நிறுவனத்துக்கும் கொடுக்கப்படும். அது எப்படி கோயின்சிடென்ட்டாக கூட நடக்க வாய்ப்பு இல்லைல்ல, ஒரே விலையை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது. சாதாரண அடிப்படையில் ஒரு கல்வி அறிவற்றவர்களுக்கு கூட இதை ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட
இதை வந்து ஏற்றுப்பாங்களா? இந்த ஒருவேளை குறைந்தபட்ச விலை அப்படி ஏதாவது அரசு நிர்ணயிக்குது அந்த டெண்டருக்கு, அந்த மாதிரி ஏதாவது நிர்ணயிக்குது? அந்த பொருளுடைய விலை 7,00,000 ரூபாய்க்கான ஒரு இதை வந்து நீங்கள் 12,50,000 ரூபாய்னு எப்படி நிர்ணயிச்சிங்க? 7,40,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மின்மாற்றி மற்ற மாநிலங்கள்ல அந்த விலைக்கு வாங்கப்பட்டது. அதை எப்படி நீங்கள் வந்து இந்த விலைக்கு கோடிடப்பட்டிருக்குது? அப்போ நீங்கள் சரியில்லைன்னா உங்களுக்கு கீழே இருந்தக்கூடிய ஐஏஎஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க அதெல்லாம் செக் பண்ணியிருக்கணும்ல. அப்போ அரசு அதிகாரிகளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களான்றது தானே இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள், அதுக்கான ஆய்வுகள் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறார். தீவிர ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறது, அதையும் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு பயங்கரமான 4,000 சில்லற பேர் எடுக்க வேண்டியது இருக்குது. 370 பேர் தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணிக்கையில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, சம்திங் அதையெல்லாம் எடுக்க வேண்டியது. அதாவது பிரபா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு மாதத்துல இது எத்தனையும் நடந்துருச்சா? 300 பேர் தான் இருக்காங்கன்னா அப்போ இருக்க வேண்டிய இத்தனை ஆயிரம் பேர் ஏன் இல்லை? அதை அவங்க நிறுத்தினதுக்கு யார் காரணம்? அது திமுகவினுடைய அரசு தானே பொறுப்பேற்கணும். இன்னைக்கு இப்போ இவ்வளோ பேர் எடுக்க போகிறோன்றதையும் சொல்கிறாருல்ல. அப்போ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆய்வுகள் சரியான முறையில் போய்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. பவர் பாயிண்டில் எல்லாருக்குமே ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. அத்தனை பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. அவர்கள் அத்தனை பேருனுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இல்லாததை சொல்லலைல்ல, இருக்கக்கூடியதை வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அதே மாதிரி பார்க்குறப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசின இந்த அப்பா காணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப அப்பாவை காணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒவ்வொரு திட்டத்தின் வாயிலாக மக்களின் மனங்களில் இருக்கிறேன், நான் அங்கே போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த கருத்தை எப்படி எனக்கு விரும்புறீங்க? இல்லை, அதாவது திட்டத்தின் வாயிலாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா மாதந்தோறும் மின் கட்டண அளவுன்னு சொன்னார் அப்பா, நடந்துச்சா? சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னார் அப்பா, நடந்துச்சா? கழிவுநீருக்கு வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னார் அப்பா, நடந்துச்சா? பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொன்னார், நடந்துச்சா? மதுக்கடைக்கு எதிராக தான் மதுக்கடையை மூட போகிறாங்கன்னு சொன்னார் அப்பா, நடந்துச்சா? கள்ளக்குறிச்சியில் நடந்த 70 தாலி அறுப்புக்கு அப்பா காரணமா இல்லையா? அதில் மனசில் இருக்கிறாரா? அப்பா சொல்லுவாரா? தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய கொலைக்கு என்ன நியாயம்? அப்பா சொல்லுவாரா? அன்னைக்கு ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துக்கு கொந்தளிச்ச அப்பா ஏன் தம்பி அஜித்குமாரனுடையும் அதுக்கு அந்த அஜித்குமாரனுடைய விஷயத்தை கையில் எடுக்கும்போது புதையுண்டு போன 24 கஸ்டோடியல் டெத்துக்கும் அப்பா ஏன் பதில் சொல்லலை? இது எல்லாமே இருக்குல்ல. அப்பா எல்லா இடத்துலையும் தானே அப்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை தான் இன்றைக்கி அப்பாவை காணோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்பா வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவர் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசணும். பஸ்ஸில் தமிழ்நாடுன்றதை காணாமல் போச்சு, இன்றைக்கி மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு போட்டு எல்லா வண்டியும் போய்கிட்டு இருக்கு. ஏன் உங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டையே காணோம்ப்பான்னு கேட்குறோம். அதுக்கு அப்பா பதில் சொல்லுவாரான்னு கேட்குறேன். அப்பா எங்கெல்லாம் சொல்லணுமோ அப்பான்னு 18 லட்சம் 18 கோடிக்கு மேலே செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிங்க. எந்த 18 பைசா கூட செலவு பண்ணாமல் எல்லார் மனசுலையும் அண்ணனார் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பாவை காணோன்ற குட்டி கதையில் வரக்கூடிய கதையை தான் கோடிடுறேன்றதை சொன்னார். அவ்வளோ பதட்டமாக ஏன் உளுந்தடிச்சு ஓடுனீங்க? இன்னும் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கான பதில் சொல்லக்கூடிய அதிகாரத்தை மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஆளக்கூடிய தரப்பை எதிர்த்து கேள்வி கேட்கவும் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் உட்காரதையும் மக்கள் முடிவு பண்ணக்கூடியது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இருக்குதுன்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க, பதில் சொல்லக்கூடிய இடத்துல அரசு தானே இருக்குது இல்லையா? அப்போ கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு வழங்கியிருக்காங்கல்ல. எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து. பதில் சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. கடந்த ஆட்சி காலங்களில் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தீங்க. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த தவறுக்கான பதிலை யார் சொல்லணும்? அதுக்கும் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் நடக்கக்கூடிய இப்போ தவறுகள் நடந்தால் யார் தட்டி கேட்கணும்? நீங்கள் தான் தட்டி கேட்கணும். ஏன் ஓடுறீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஏன் உளுந்தடிச்சு ஓடுனீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி பேசுங்க. அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்படி பொத்தாம் பொதுவாக பேச முடியாது, ஆதாரம் இருந்தால் கொடுங்க. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாரு. 1500 கோடி ரூபாய் 1200 கோடி ரூபாய் வந்து மதுபானத்தில் நடந்த ஊழலில் இருக்கக்கூடியது பார்ட்டி ஃபண்டாக இன்னைக்கு போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு அரசு கஜானாவுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாரு. வெளிப்படையாக சொல்கிறாரு. பதில் சொல்லுங்க. அன்னைக்கு 10 ரூபா வாங்கினாங்க, இன்னைக்கு 20 ரூபா வாங்குறாங்கிற குற்றச்சாட்டும் இருக்குல்ல. அப்போ அந்த ஃபண்ட் எங்கே போகுதுங்கிற கேள்வி வரும். யார் இப்போ தான் சொல்கிறேன், இல்லாததை எங்கே சொல்கிறீங்க? ஒவ்வொரு கடையிலையும் போய் கேளுங்க, ஒவ்வொரு குடிமகன்ட்டையும் கேளுங்கன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணாங்கன்னு கேளுங்கன்ற. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ரைடுகள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் இருக்கக்கூடியவர்களும் லஞ்சம் வாங்குவதற்கு பயப்படுறாங்களா இல்லையா? நீங்கள் ஒரு நெறியாளர் தானே. இன்னைக்கு அந்த அச்சம் எழுந்திருக்கா இல்லையா?
அத்தனை அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு அதை பாராட்டுறாங்களா இல்லையா? கட்டாயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு சேஞ்ச் நடந்திருக்கிறது. எல்லாத்தையும் விமர்சிக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? பேசியிருக்கிறாரா இல்லையா? அண்ணன் வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? பேசியிருக்காரா இல்லையா? அண்ணன் திருமாவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? பேசுகிறாரா இல்லையா? சகோதரர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் என்ன சொல்கிறாரு? பேசியிருக்காரா இல்லையா? மாற்றம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இவங்க எல்லாம் ஏற்கனவே எங்கே இருந்தாங்க? எல்லாம் அங்கே இருந்தவங்க தான். அப்போ அவங்க இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க இல்லை, அது உங்கள் காதில் விழலையான்னு கேட்குறேன். அப்பாவா காணோன்னுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு குட்டியப்பாவையும் காணாமே, ஏன் ஓடி போகிறீங்க? உட்காந்து பேசணும்ல. உங்கள் சகாக்களை கூப்பிட்டுட்டு உடனே ஓடுறீங்களே, எதிர்த்து பேசுங்க. உங்கள் திமுகவினுடைய புகழ் பாடக்கூடிய இடமா மட்டுமே ஏன் சட்டமன்றத்தை மாற்றி வச்சிருக்கீங்க? கடந்த காலங்களில் பாடலையா? நீங்கள் துதி பாடலையா? புகழ் பாடலையா? அப்படியான விஷயங்கள் இந்த சட்டமன்ற தொடரில் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஓகே, தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்று களத்தில் சட்டமன்ற நேரலையில் ஒளிபரப்பப்பட்டதை உங்கள் வாழ்க்கையில் கேட்டிருக்கீங்களா? வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டும் நேரலை இப்போ கொண்டு வராதது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நேரலை நடக்குதா இல்லையா? ஒரு தொடக்கத்தில் ஒரு சிக்கல் வந்தது, அடுத்த நாள் மீண்டும் அது இல்லை. நேரலைன்னு சொல்லி சட்டமன்றமே கூட்டமைப்பு தான் நடக்க ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கப்படும் போது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான இப்போ அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நடக்குதா இல்லையான்னு கேட்குறேன். ஓகே, நீங்கள் இத்தனை ஆண்டுகள் ஏன் பண்ணலை? இத்தனை ஆண்டுகள் அதற்கான முயற்சியே இல்லையே உங்கள்கிட்ட. அதை தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். 32 துறைகளில் 16 பிரிச்சுக்கிட்டாங்க. உதயநிதிக்கு 16 துறைகளும் சபரீசன் அவர்களுக்கு 16 துறைகள் அப்படின்னு பிரிச்சுட்டு பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. ஏன் ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லியிருந்தார்ல, 1000 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே சேர்த்து தானே சொன்னார். சபரீசன் பேரையும் சொன்னார், இவர் பேரையுமே சொன்னார். நான் சொல்லலை, அத்தனைக்கும் ஆதாரங்கள் இணையதளத்தில் இருக்குது, போய் பாருங்க. ஏன் அவர் வந்து மாற்றப்பட்டாருன்றதெல்லாம் தெரியும். இப்போ கூட வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு வேட்பாளரிடம் தோற்று போனதில் நான் மகிழ்ச்சி தான் கொள்கிறேன்றத அறிக்கையாக கொடுத்துருந்தாரு. படிச்சிங்கள? என்னுடைய நண்பர் முஸ்தபா அவர்கள் சென்னையிலேருந்து அங்கே போய் நின்று ஜெயிச்சார். வெற்றி தோல்வி என்பது சகஜம், புரியுதுங்களா? அதே மக்கள் எனக்கு போதிய வாக்களிக்கலை, நான் தோல்வியை தேடுவேன்னு அவர் வெற்றி கண்டிருக்கிறார். அங்கே எங்கே இங்கே நீதி நேர்மை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாருன்னு சொன்ன அதே பிடிஆர் கிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோத்துருக்கிறாரு, இவர் ஜெயிச்சிருக்கிறார். அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்க? ஓட்டுக்கு காசு கொடுக்காதது மட்டுமல்ல, திமுகவே வேண்டான்னு இது பண்ணியிருக்கிறாங்க, நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்படி தான் பார்க்கணும். தூய்மை பணியாளர் பிரச்சனைகளில் கடந்த ஆட்சி காலங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டதை பார்த்துருக்க முடியும். நீங்களே கூட நிறைய பேசியிருக்கீங்க. அப்போது தாவேகா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததெல்லாம் பார்க்க முடியுது. இப்போது கடந்த வாரங்கள்ல இருந்து பார்க்குறப்ப ஒப்பந்த அடிப்படையில் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் தூய்மை பணியாளர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதே தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, மீண்டும் போராட்ட காலத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்கங்கிற சூழல் வரப்ப அதே தானே கடைபிடிக்கிற மாதிரி இருக்குது. மீண்டும் இந்த பிரைவேட்டுக்கு போறப்ப இல்ல பிரபா, அது வந்து தவறான நடக்குது. அது தவறான ஒரு புரிதல். என்ன நடக்குது? அதாவது இப்ப தேவையானதை ஒப்பந்த அடிப்படையில் எடுப்பாங்க. ஏற்கனவே நடந்த போராட்டத்தில் போய் முன்னாள் முதல்வர் அவர்கள் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது போய் அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களை வந்து நான் மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக மாத்துறேன்றத ஒரு வாக்குறுதியை கொடுத்து தேர்தல் அறிக்கையிலையுமே அதை கொண்டு வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தாவேகா கட்சியே ஆரம்பிக்கலை. அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சு 5 ஆண்டுகள் முழுமையாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அதை கேட்டு தான் மக்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்தி தருவோன்றது, உங்களுக்கு உறுதுணையாக இருப்போன்றது தமிழக வெற்றி கழகம் அவர்கள் பக்கத்தில் போய் நின்னதையும், அங்கே நடந்த உண்ணாவிரதத்தில் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களும் அண்ணன் ஆதவ் அவர்களுமே பங்கு கொண்டாங்க. நானுமே அதில் போய் பங்கெடுத்துட்டு தான் வந்தேன். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது தோழர் பாரதியினுடைய தலைமையில், வழக்கறிஞர் பாரதியினுடைய தலைமையில் கம்யூனிசத்தில் அது ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய இயக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிச தலைமையாக எடுத்துக்கிட்டு செய்யக்கூடியவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க. அதில் தோழர் பாரதி அவர்கள் வந்து வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு. அப்போ அதை பார்க்குறாரு. அப்போது அங்கே போய் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற ஆறுதலை சொல்லிட்டு வந்தாங்க. இனிமேல் வரக்கூடிய எல்லாரையுமே நாங்கள் வந்து அரசு பணியாளர்களாக கொண்டு வருவோம்னு எந்த இடத்துலையும் எந்த குறிப்பிடங்களும் செய்யலை. வாக்குறுதிகள்லாம் எதுவும் எந்த வாக்குறுதிகளும் கொடுக்கப்படலை.
அங்கே போராடிக்கிட்டு இருந்த மக்களுக்கு போய் திமுக பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டாங்க. தேர்தல் அறிக்கையில் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க. அதை பண்ணி ஏன் ஏமாத்துனீங்கன்றது தான் தமிழக வெற்றி கழகம் தட்டிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த எந்த ஒரு இடத்துலையுமே தவறான வாக்குறுதியோ பொய்யான ஒரு வாக்குறுதியோ தமிழக வெற்றி கழகம் தரலன்னு சொல்கிறேன். இப்போ புதுசாக எடுக்கக்கூடியவர்களை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் எடுக்க முடியும். அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான கூலி, அவர்களுக்கு என்னென்ன அதில் அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான என்னென்ன ஆடைகள், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்கப்படணுமோ அதெல்லாம் கொடுக்கப்படும். அதையெல்லாம் உறுதி செய்யும். அவர்களுக்கு தேவையை அந்த பக்கத்தில் நிற்கும். ஒரு பொய் சொல்லி ஏமாற்றியதை தட்டிக்கிட்டது தான் தமிழக வெற்றி கழகம். இனிமேல் வரக்கூடிய அத்தனை ஊழியர்களையும் மாநகராட்சி ஊழியராக எடுப்போம். தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையுமே வாக்குறுதிகள் கொடுக்கல. அப்படி பொய் சொல்லி மக்களை எங்கேயும் ஏமாத்தலை. ஏமாத்திட்டு போன திமுகவை தட்டி கேட்டது தான் தமிழக வெற்றி கழகமாக இருந்தது. ஏன் மக்கள் அப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திமுக அவங்க ஆதரவாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எல்லாம் தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைச்ச அந்த நபர் கிருஷ்ணகிரியில் வந்து அவரை காவல்துறை இரவு போயிட்டு கைது பண்ண முயற்சி பண்ணி அப்புறம் வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இது நம்ம எப்படி பார்க்குறது? திமுகவினுடைய எந்த நடவடிக்கை அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்களை கைது செய்கிறது அப்படிங்கிறது பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கலாமா? திமுகவினுடைய ஜென்சி கிட்ஸினுடைய வேலை என்ன? நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, அது அதனுடைய வேலையும் நோக்கமும் என்ன? அடுத்த ஆட்சிக்கு வருவது, திமுகவையும் தாவேக்காவையும் ஒப்பீடு செய்வது, உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, இந்த ஆட்சி காலத்தில் நடக்க மறுப்பது, நடக்காதது, அதை ஒப்பீடு செய்யணும், அதை போடணும். திட்டங்கள் குறித்து மக்களுக்கான பிரச்சனை விவாதிக்கணும். என்ன இருக்குன்னு அதுக்கான குறைஞ்சபட்சம் ஒரு நாட்கள் தேவை. இந்த 30-40 நாட்கள் கூட ஆகாத ஒரு அரசு, இதை வந்து 70 ஆண்டுகள் அரசு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ இதை நீங்கள் எதை வச்சு ஒப்பீடு பண்ணுவீங்க? உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணை இருந்தால் இதை பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எதுவுமே இல்லை, அதனால நீங்கள் பண்ணுறீங்க. அதை நீங்கள் செய்யுங்க, ஒப்பீடு செய்யுங்க, கருத்தியலாக மோதுங்க. அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. விமர்சனம்ன்ற அடிப்படையில் தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது தப்பா இல்லையா? இப்போ நானே வந்து ஏதோ ஒரு வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்தினால் கூட, நல்லா புரிஞ்சுக்கணும், தவறுதலாக பயன்படுத்தினால் கூட, என்னையே அறியாமல் எமோஷ்னலில் வந்துட்டா கூட, அதுக்கு நான் அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து இப்போ நான் சுதாரிச்சுக்கிட்டு நான் வந்து வெளிப்படையாக என்னை அறியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்றதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கலாம், மன்னிப்பு கோரலாம். அதுக்கான உரிமைகள் இருக்கு. அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிட்டேன், மன்னிப்பு கோரிட்டேன் அப்படின்னா அது அவங்களை ஏற்றுக்கிறவங்கள பொறுத்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற நபர் எப்படியெல்லாம் கேவலமாக பெண்களை சித்தரிச்சாருன்றதெல்லாம் பார்க்கலையா? ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் கொச்சையாகவும், ஏன்னா பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீடியா இது எல்லாருக்கும் எளியும் போய் சேரும். பல குழந்தைகள் ஃபோனை இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தரை வந்து நீங்கள் ஒரு குற்றம் சொன்னாலும் குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய ஆதாரமாகவும் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதமாக தான் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கணும். மக்கள் சிந்திக்கணுமே தவிர முகம் சுளிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் முகம் சுளிக்கக்கூடியதாக இருக்குல்ல, சிந்திக்கக்கூடியதாகவே இல்லையே. அப்போ அப்பேற்பட்டதை 70 ஆண்டுகள் ஏன் பண்ணலை? இன்றைக்கி 717 கடைகளை மூடியிருக்காங்க, பண்ணலை. இன்றைக்கி 30 ஆண்டுகள் சாலை மார்க்கமாக போகாத பேருந்து, தீண்டாமனுடைய ஒரு இதில் இருந்த பேருந்து கோவை மாவட்டத்தில் அண்ணன் வன்னியரசு வந்து வந்த 48 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு பேருந்து ஓடுது. அதை பற்றி பேசுங்க. இப்போ இங்கே நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சுடுகாட்டுக்கு போகக்கூடிய பாதைகள் அடைக்கப்பட்டிருந்தது. அது ஆக்கிரமிப்பை சரி செஞ்சு உடனே பாதையை ரெடி பண்ணி தராரு. 30 ஆண்டுகள் போராட்டம், எல்லா பத்திரிகைகளும் எழுதுனாங்க. அதை பற்றி பேசுங்க ஜென்சி கிட்ஸு, இதெல்லாம் பேசுங்களேன். இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடந்தது? கடந்த 30 ஆண்டுகளுடைய வரலாறு உங்கள்கிட்ட திமுக அண்ணா திமுக கிட்ட தானே இருந்தது. 2 பேரும் சமூக நீதியும் பெரியாருடைய கொள்கையும் அண்ணாவினுடைய கொள்கையும் பேசின கட்சி தானே நீங்கள். இவங்க எம்ஜிஆரை பற்றி பேசியிருப்பாங்க, இவங்க கலைஞரை பற்றி பேசியிருப்பாங்க. இவ்வளோதானே மாற்றம்? அடிப்படை வித்துக்கள் அவங்க தானே, வேர்கள் அவங்க தானே, பெரியாரும் அண்ணாவும் தானே இல்லையா? அண்ணா ஆரம்பித்தது திமுக, அண்ணாவினுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா திமுக. அப்போ நீங்கள் தானே பேசணும், அதை பற்றி பேசுங்க. 40 நாட்கள் கூட ஆகாத ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதுவும் விமர்சனம் என்ற பெயரில் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்வதை காவல்துறை கண்டிக்குது. அதுக்கு முழு உரிமை இருக்குது. நான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சுன்றதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரோட்டில் போக முடியுமா? சட்டத்துக்கு புறம்பாக அதை நம்ம செய்ய முடியாது. அது மாதிரி நம்மளுடைய எதை நம்ம பேசலாம், நம்ம பேசுவதற்கு கருத்தியெல்லாம் முழு சுதந்திரம் இருக்குது. ஆனால் எப்படி பேசணுன்ற ஒரு கோட்பாடுகள் இருக்குது. கோட்பாட்டின் அடிப்படையில் தவறு நீங்கள் பேசுனதுன்னு சொல்கிறாங்க.
இன்றைக்கு முன்னாள் திமுகவினுடைய அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ஏவா வேலு, கிட்டத்தட்ட திமுகவின் ஒரு கஜானா, ஒரு சின்ன கஜானா அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய இல்லங்களில் அவர் சம்மந்தப்பட்ட பகுதிகளில் நபர்களுக்கு, அதிகாரிகளுக்கெல்லாம் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளால் பார்க்க முடியுது. என்ன நடக்குது? ஏதாவது ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதில் ரெய்டு நடக்கக்கூடியது, கடந்த காலங்களுடைய வரலாறுகள், வழக்கு தொடுக்கப்படுவது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அப்போது அவருடைய பகுதியிலேயே ஒரு பிரிட்ஜு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதெல்லாம் பார்க்கலையா? அதுக்கு திமுக இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கா? அதை பற்றி ஜென்சி கிட்டே ஏதாவது பேசியிருக்கா? ஏன் பேசலை? அதே ஏவாவேலு வந்து போடாத சாலையை போட்டதாக கணக்கு காட்டியிருக்கிறாங்களே, அதை பற்றி திமுகவனுடைய ஜென்சி கிட்ஸ் பேசுவாங்களா? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது துறை சார்ந்த நடவடிக்கைன்னு சொல்கிறேன். பார்ப்போம்ண்ணே. நிறைய தகவல்கள் எங்களுக்காக எங்களுடைய அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிண்ணே. வாழ்த்துக்கள்.